universal gravitational constant. ஓகே, G அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஒரு ஃபார்முலா நமக்கு தேவைப்படுது. என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். The force between two masses is given by this formula, Isaac Newton. So, இப்ப G அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, G அப்படிங்கிறது FR ஸ்கொயர் M1 M2 அப்படின்னா M ஸ்கொயர். ஓகே தானே? இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிட்டோம்னா யூனிட் டைமென்ஷன் நம்ம எழுதலாம். Right. What is a unit அப்படின்னா நியூட்டன், நியூட்டன் எக்ஸ்பான்ஷன் kg ms minus 2 மீட்டர் ஸ்கொயர் பை kg ஸ்கொயர் 2 kg, அதுல 1 கேன்சல். அப்ப என்ன வரும்? kg பவர் மைனஸ் 1 m cube s பவர் minus 2. So dimension for this m power minus 1 L cube T power minus 2. Gravitational potential. Gravitational potential. Gravitational field. Gravitational field. Unification of physics theory படி ஒரு கான்செப்ட்ல வர்றது, ஒரு லெசன்ல வரக்கூடிய கான்செப்ட்ஸ் அப்படியே அடுத்த லெசன்லயும் வரும். இப்ப நியூட்டன்ஸ் லான்னு சொல்லிட்டு 2 மாஸ் இருக்கு. இது M1, இது M2, டிஸ்டன்ஸ் R அப்படின்னே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் G into M1 M2 by R ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரிதான் எலக்ட்ரிசிட்டியில இங்க ஒரு சார்ஜ் Q1, இங்க ஒரு சார்ஜ் Q2, நடுவுல டிஸ்டன்ஸ் R அப்படின்னா வாட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் given by கூலும், கூலும்ஸ் லா அப்படின்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. So இந்த கான்செப்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படிங்கிறது இங்கே வருது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா டு டீச் 2 டிஃபரண்ட் மெத்தட்ஸ். அதாவது இப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு இந்த மாதிரி GM by R ஸ்கொயர் போட்டு ஜியோட டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும், ஜியோட டைமென்ஷன் தெரியும். M பவர் மைனஸ் 1 L கியூப் T பவர் மைனஸ் 2 இது இங்கே இருக்கு. மாஸ், மாஸ், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் L ஸ்கொயர். அப்ப டைமென்ஷன் ஃபார் கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன வருது அப்படின்னா M கேன்சல் ஆயிருது, L T பவர் மைனஸ் 2 அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இந்த யூனிஃபிகேஷன் தியரி படி எலக்ட்ரிசிட்டியில எப்படி வரும்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு EQ. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்? F by Q. அந்த கான்செப்ட் படி you can say this is F by M. அப்ப F அப்படின்னா kg ms minus 2 by mass kg கேன்சல் பண்ணா என்ன வருது? அதே ms minus 2, அதே டைமென்ஷன். ஓகே, புரியுதா? So எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பொட்டென்ஷியல் எழுதும் போது எப்படி எழுதுவோம்? யூனிட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வோல்ட் பை மீட்டர். அப்ப பொட்டென்ஷியல்ங்கிறது E into D எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி this can be written as E into R அல்லது E into D. Therefore E க்கு என்ன டைமென்ஷன் இங்க வந்திருக்கு? அதுல லெங்தால பெருக்கணும். லெங்தால பெருக்கினா L ஸ்கொயர் T பவர் மைனஸ். ஒரு L லெங்த் எக்ஸ்ட்ரா வருது, L எக்ஸ்ட்ரா வருது. அப்ப இதுக்கு யூனிட் என்ன எழுதுவோம் நம்ம? யூனிட் M ஸ்கொயர் S பவர் மைனஸ். அடுத்த ஒரு விஷயம், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ஒரு எனர்ஜி.
all form of energy will have the same dimension ml square t power minus 2. இதுதான் வரணும். So gravitational potential energy minus g m by r. மைனஸ் அப்படிங்கிறது டைமென்ஷன் அண்ட் யூனிட்ல தேவையில்லை. ஸோ ஜிக்கு என்ன டைமென்ஷன் போடுவீங்க? எம் பவர் மைனஸ் 1 எல் கியூப் டி பவர் மைனஸ் 2. எம் 2 எம் இருக்கே, ஓகே 2 எம் இருக்கு, டிவைட் பை ஆர் இருக்கு எல். அப்போ மொத்தத்தில் இந்த ஒரு எம் கேன்சல் ஆனோன்னு என்ன வருது? இதே தான் வருது, எம் எல் பவர் 2 டி பவர் மைனஸ் 2. சரியா? ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வில் ஹேவ் தட் டைமென்ஷன் ஒன்லி. ஸோ நம்ம ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபார்முலா வச்சு டைமென்ஷன் கண்டுபிடிச்சா இதுதான் வருது. அதுக்கு யூனிட்டும் எழுதணுமே. ஓகே, கையோட பக்கத்துல ஃபார்முலா எழுதிட்டு யூனிட் எழுதிட்டு டைமென்ஷன் எழுதிக்கலாம். சரி, யூனிட் என்ன எழுதுவோம் நம்ம? கேஜி எம் ஸ்கொயர் எஸ் மைனஸ் 2. இப்ப தெர்மல் பிசிக்ஸுக்கு போறோம். 45. ஓகே, ஹீட். ஓகேயா? ஹீட் கெப்பாசிட்டி. Specific heat capacity. Latent heat. ஹீட்ங்கிறது a form of energy. Heat energy, light energy அந்த மாதிரி. ஹீட்ங்கிறது எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னா kg m square s minus 2. Dimension m l square t power minus 2. Energy is equal to work. Work is equal to force into distance. Force na mass into acceleration. Mass அப்படின்னா kg. Acceleration ms minus 2. Distance m. இது எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வரும்? kg m square s minus 2. Heat capacity. இப்ப என்கிட்ட வந்து இந்த பென் இருக்கு. இதோட டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுங்க. இதுல எவ்வளவு ஹீட் கொடுத்தா, இதை அடுப்புல வச்சு எவ்வளவு ஹீட் கொடுத்தா அது 26 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு போகும். ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் டி டு டி பிளஸ் 1. 1 கெல்வின். 1 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்றேன். அப்படி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் தேவை, அது ஹீட் கெப்பாசிட்டி. Amount of heat required to increase the temperature of the substance by 1 unit, 1 Kelvin. So, இது வந்து heat by temperature. Okay. Specific heat capacity na என்கிட்ட ஏதோ ஒரு இரும்பு இருக்கு அப்படின்னு இல்லாமல் கரெக்டா 1 கிலோ இருக்கு. கரெக்டா 1 கிலோ இரும்பு இருக்கு. அதோட டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 303 கெல்வின். இதை நான் என்ன பண்ணணும்? 304 கெல்வினுக்கு கொண்டு போகணும். எவ்வளவு ஹீட் நான் கொடுக்கணும்? அதுக்கு பேரு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அப்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ். ஓகே, ஹீட் பை டெம்பரேச்சர் பை மாஸ். ஹீட் அப்படின்னா எனர்ஜி which is kg m square s minus 2. டெம்பரேச்சர்னா கெல்வின் கீழே இருக்கு, மேல வரும்பொழுது k minus 1. So dimension என்ன வரும்? m l square t power minus 2 k power minus 1. Heat divided by temperature by mass. ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு. டிவைட் பை மாஸ் அப்படின்னா மாஸ்னா கிலோகிராம் மட்டும் போயிடும். அப்ப மீதி தான் நமக்கு வரும். அதாவது ஹீட் பை டெம்பரேச்சர் அப்படின்னா ரெடியா மேல எழுதி வச்சிருக்கோம். இப்ப எதால டிவைட் பண்றோம்? மாஸ். அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இதுதான் யூனிட். என்ன டைமென்ஷன் வரும்? L square t power minus 2 k power minus 1. This is the dimensional formula for specific heat capacity. ஓகே, இப்ப ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இப்ப 1 ஜூல் கொடுத்தேன்னா இதோட டெம்பரேச்சர் இப்ப 30. 1 ஜூல் கொடுக்குறேன் 31, 1 ஜூல் கொடுக்குறேன் 32, அப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகே, பட் சப்போஸ் இது வந்து பிலோ 0, அதாவது என்கிட்ட இருக்கிறது ஐஸ், இது வந்து -4 டிகிரியில இருக்கு. 1 ஜூல் கொடுக்குறேன் -3, 1 ஜூல் கொடுக்குறேன் -2, 1 ஜூல் கொடுக்குறேன் -1, மறுபடியும் 1 ஜூல் கொடுக்குறேன் 0, மறுபடியும் 1 ஜூல் கொடுக்குறேன் 0.
ஏன் அந்த ஜீரோல மட்டும் உடனே மறுபடி -4ல இருந்து -3 வருது, -2 வருது, -1 வருது, 0 வருது, 0ல நிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு ஜூல் கொடுக்குறேன், அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் கொடுக்கும்போது தான் 1 டிகிரி 2 டிகிரின்னு இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணம்? 0ல நம்ம கொடுத்த ஹீட் என்னாச்சு? அந்த ஹீட் வந்து ஐஸ் வந்து வாட்டரா மாறுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. அதுக்கு பேர் என்ன? லேட்டன்ட் ஹீட். சாலிட் ஃபார்ம்ல இருந்து லிக்விட் ஃபார்முக்கு அது மாறி இருக்கு. ஐஸ் வந்து ஒரே ஒரு ஐஸ் கியூப் இருக்கு அப்படின்னா கம்மியான ஹீட் கொடுத்தா அது வாட்டரா மாறிடும். ஒரு பெரிய ஐஸ் பாக்ஸ் இருக்கு, அதுக்கு ஹீட் கொடுக்கணும், அதிகமா கொடுக்கணும். இமயமலை அப்படியே ஐஸ் உறைஞ்சு போயிருக்கு. அப்ப கொஞ்சோண்டு ஒரு தீப்பெட்டியை பத்த வச்சா இமயமலையே உருகி போயிருமா? இல்ல, அதிகமான ஹீட் கொடுக்கணும். அப்பதான் அந்த சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா எல்லாம் புறப்பட்டு வரும். ஓகே தானே? அப்ப ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் மெல்டிங், லேட்டன்ட் ஹீட். ஹீட் பை மாஸ். ஓகே, எழுதுங்க. ஹீட்னா என்ன? எனர்ஜி பை மாஸ். அப்ப யூனிட் என்ன வருது? m² s⁻². டைமென்ஷன் என்ன வருது? L² T⁻². L² T⁻². இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா L² T⁻². இதே விஷயத்தை எங்க பார்த்தோம்? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கு என்ன வந்துச்சோ அதே விஷயம் லேட்டன்ட் ஹீட்டுக்கு வந்திருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இந்த டைமென்ஷன் எதுக்கு வரும் அப்படின்னு கேட்கும்போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலோட டைமென்ஷன் எதுக்கு வரும் அப்படின்னு ஒரு 4 குவான்டிட்டி இருக்கு. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சோலார் கான்ஸ்டன்ட், லேட்டன்ட் ஹீட் அப்படி இருக்கு. அப்ப லேட்டன்ட் ஹீட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9. ஓகே. 49 போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். 50 Wien's constant. ரைட், இதெல்லாம் எழுதலாம். ஓகே, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ங்கிறது எந்த ஃபார்முலால வருது? ஒரு கைனடிக் எனர்ஜி ஆஃப் கேஸ் பார்க்கும்போது the kinetic energy is equal to 3/2 Boltzmann constant into Kelvin temperature. இந்த ஃபார்முலால வருது. அப்ப KB போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு நம்பர் 3/2. இது என்னது? கைனடிக் எனர்ஜி பை டெம்பரேச்சர். ஓகே, அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இஸ் எனர்ஜி பை கைனடிக் எனர்ஜி பை டெம்பரேச்சர். ஓகே, வாட் இஸ் த யூனிட்? எனர்ஜி அப்படின்னா kg m² s⁻², கீழே கெல்வின். ஓகே, கெல்வின். டைமென்ஷன் m L² T⁻², K⁻−1. ஓகே, Wien's constant. அதாவது ஒரு இரும்பு கம்பி இருக்கு, சும்மா துருப்பிடிச்சு போயிருக்கு, டல்லா இருக்கு. ஆனா இந்த கம்பியை வந்து ஒரு கொல்லன் பற்றையில வச்சு நல்லா ஹீட் பண்ணோம்னா, ஹீட் பண்ணிட்டு அதை எடுத்து பார்த்தோம்னா சகப்பா இருக்கு, கம்பி பழுத்து போச்சு அப்படிங்கிறோம். அப்ப ஏன் சகப்பா இருக்கு அப்படின்னா சகப்பு கலர் லைட் வெளியில வருது, நம்ம கண்ணுக்கு வந்து ரெட் கலர் லைட் வருது. இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணா என்ன சார் ஆகும்னா கலர் மாறும். அந்த கலர் என்ன ஆகும் அப்படின்னா விப்ஜிஆர். ஃபர்ஸ்ட் விப்ஜிஆருக்கு முன்னாடி அல்ட்ரா வயலட், விப்ஜிஆருக்கு அப்புறம் இன்ஃப்ராரெட். ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணும்போது ஆவி அடிக்குது. தோசை கல்லு அடுப்புல இருக்கு, ஹீட் பண்றோம். தோசை கல்லுக்கு பக்கத்துல கையை கொண்டு போனோம்னா அனல் அடிக்குது. அப்ப இன்ஃப்ராரெட் ரேஸ் வருது. இன்னமும் ஹீட் பண்ணா தோசை கல் என்ன ஆயிரும்? பழுத்து போயிடும். அப்ப என்ன ஆயிரும்? ரெட் கலர் வரும். அது மாதிரி அந்த இரும்பு கம்பி வந்து சிகப்பு கலர்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணா என்ன ஆகும்? ஆரஞ்சு கலர் வரும். இன்னும் ஹீட் பண்ணா எல்லோ கலர் வரும். அப்புறம் அது மெல்ட் ஆயிரும். ஓகே, அப்ப டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். அதாவது விசிபிள் லைட் வயலட்ங்கிறது 400 நானோமீட்டர், 4000 ஆங்ஸ்ட்ராம். ரெட்டுங்கிறது 7000 ஆங்ஸ்ட்ராம். டெம்பரேச்சர் நான் இப்ப இரும்ப ஹீட் பண்ணிட்டே வரேன், ஒரு 400 டிகிரிக்கு வந்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே சிகப்பு கலர்ல இருக்கு.
இன்னும் ஹீட் பண்ணிக்கிட்டே நான் வர்றேன், 700 டிகிரிக்கு வந்துட்டேன். அப்ப வயலட் கலர் வந்துருச்சு. இது ரெண்டையும் பெருக்கி பார்த்தா 28 லட்சம் 28 லட்சம். அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் சேமா இருக்கும்ங்கிறத கண்டுபிடிச்சது யார்? பிஎன். அவர் என்ன சொன்னாரு? வேவ் லெங்தையும் டெம்பரேச்சரையும் பெருக்கினீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அதுக்கு என் பேரை வச்சீங்கன்னு சொன்னாரு. வியன்ஸ் கான்ஸ்டன்ட். வேவ் லெங்த் இன்டு டெம்பரேச்சர் இஸ் அ கான்ஸ்டன்ட். 2.8 into 10⁻³ அதோட நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் கெல்வின். எம்கே ஸ்டாலின், மீட்டர் கெல்வின். இதுக்கு டைமென்ஷன் என்ன? எல்கே அத்வானி. அவரெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவரெல்லாம் பழைய ஆள். ஓகே, எல்கே. ஓகே, எம்கே இஸ் த யூனிட், எல்கே இஸ் த டைமென்ஷன். ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் அல்லது சோலார் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட், அப்புறம் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் நம்ம போலாம். இப்ப சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன? சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சன்ல இருந்து எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு டே அண்ட் நைட். நமக்கு தான் நைட்டு, பட் சன்னுக்கு நைட் கிடையாது. ஸோ கண்டினியூஸ்லி த ரேடியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த சூரிய பகவான் எவ்வளவு ஆற்றலை கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? சன்னாலதான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த லைட் எனர்ஜி எவ்வளவு கொடுக்குறாருன்னு பாக்குறதுக்காக ஒரு பெரிய போர்வையை போட்டு மூடுறோம், எவ்வளவு எனர்ஜி வருதுன்னு பாக்குறோம். இது என்ன சார் போர்வை அப்படின்னா, திஸ் இஸ் த பாத் ஆஃப் எர்த். எர்த் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாதைய ஒரு ஹாலோ ஸ்பியரா திங்க் பண்ணீங்கன்னா சன்னோட ரேடியேஷன் இங்க வந்து இதுக்குள்ள பூந்துதான் வெளியில அந்த பக்கம் போகணும். ரைட்டா? மெர்குரி எல்லாம் உள்ள இருக்கு, ஆனா யுரேனஸ் எல்லாம் வெளியில இருக்கு, இது வழியா பூந்துதான் போகணும். நம்ம என்ன பண்றோம்? சன்லைட் மத்தியானம் 12 மணி நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்ல நேரா லைட் பர்பண்டிகுலரா விழுகிற மாதிரி ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வைக்கிறோம். என்ன பிளேட்? பர்ஃபெக்ட் பிளாக் பாடி. இந்த பர்ஃபெக்ட் பிளாக் பாடி 1 மீட்டர் பை 1 மீட்டர். இந்த 1 ஸ்கொயர் மீட்டர் ஒரு டைல் இருக்குல்ல, அந்த மாதிரி பர்ஃபெக்ட் பிளாக் பாடி. அப்ப லைட் வந்து இங்க விழுகுது, 1 செகண்ட்ல எவ்வளவு எனர்ஜி விழுகுதுன்னு பாக்குறோம். அதுக்கு பேரு சோலார் கான்ஸ்டன்ட். சோ சோலார் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the amount of heat energy which is falling on unit area per unit time. இதுக்கு பேரு சோலார் கான்ஸ்டன்ட். ஓகே, ஹீட் அப்படிங்கிறது kg m² s - 2, ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர், டைம் இஸ் செகண்ட். மீட்டர் ஸ்கொயர் அடிச்சிருங்க. kg s - 3. what is the dimension? m t power -3. that's for solar constant. ஓகே, ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்னா, இப்ப அடுப்புல தோசைக்கல் இருக்கு, நம்ம அடுப்பு வந்து 0ல இருக்கு அப்படின்னா அடுப்பு எரியவே இல்லைன்னா ஒன்றும் அனல் அடிக்காது, அனல் வராது. இப்ப அடுப்பு ஒரு 20 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, ஹீட் இந்த தோசை கல்லுக்கு 20 டிகிரி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அனல் வெளில வரும். இது அப்படியே 40 டிகிரி சென்டிகிரேட் ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா அனல் வரும்ல, அது என்ன ஃபார்முலா படி வரும் அப்படின்னு ஸ்டீஃபன் யோசிக்கிறாரு. ஸோ 20 டிகிரில வந்த ஹீட் ஹெச் அப்படின்னா 40 டிகிரில வர்ற ஹீட்டு எவ்வளவு? 2H இருக்குமா, 4H இருக்குமா, 8H இருக்குமான்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன சொல்றாருன்னா, the amount of heat that is liberated per unit area per unit time is directly proportional to the absolute temperature power 4 அப்படிங்கிறார். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டீங்கன்னா அங்க ஒரு கான்ஸ்டன்ட் போடுவீங்க. அந்த கான்ஸ்டன்ட் சிக்மாக்கு பேரு தான் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட்? நம்ம எழுதிடலாம். ஓகே, எழுதிடலாமா? வாட் இஸ் த ஃபார்முலா? சிக்மா இஸ் ஈக்குவல் டு heat by area by time temperature power 4. Okay, let us write the unit. kg m² s - 2, kg m² s - 2 heat
divided by area meter square divided by time, that is second, Kelvin power 4. So the heat by area by time தான் இங்கே இருக்கு. ஓகே, மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப kg இருக்கு, s பவர் -3 இருக்கு, இதெல்லாம் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா k பவர் -4 வருது. அப்ப டைமென்ஷன் என்ன வருது? m t power -3 Kelvin power -4. That is the dimension for Stephen's constant. So நான் கேட்ட கேள்விக்கு பதில் 20 டிகிரி சென்டிகிரேட் வந்த ஹீட் H 40 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு எவ்வளவு ஹீட்னு கேட்டேன். 2 டைம்ஸ் ஆகுது. அப்ப ஹீட் என்ன ஆகும்? 2 பவர் 4. 2 பவர் 4னா 16. அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் 16 டைம்ஸ் அதிகமாயிரும். Temperature is doubled, but heat will be 4 times 2 power 4. Universal gas constant. Universal gas constant. என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வருது? PV is equal to nRT. எது இப்ப யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்? இந்த R தான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். P னா என்ன? பிரஷர். V னா என்ன? வால்யூம். பிரஷர் இன்டு வால்யூம் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து அது ஒரு எனர்ஜி. ஓகே, பெர்னாலிஸ் தியரம்ல படிப்பீங்க. இதுவும் எனர்ஜி. டக்குனு எனர்ஜிக்கான டைமென்ஷன் எழுதலாம், அல்லது நம்ம பிரஷருக்கு எழுதுவோமா? பிரஷர் அப்படின்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன? kgms -2. ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்ப நான் என்ன எழுதியிருக்கேன்? பிரஷர். அதுக்கப்புறம் என்ன? வால்யூம். வால்யூம் மீட்டர் கியூப் வால்யூம். ஈக்குவல் டு என்னன்னா என்ன? மோல். அந்த இடத்துல இருக்குது ஆர். அப்புறம் டீனா என்ன? கெல்வின். இப்ப இந்த ஆரை மட்டும் வச்சுட்டு மீதியை கீழே கொண்டு வந்துடலாம். இந்த m ஸ்கொயர் m பவர் 4 இருக்கு, அடிச்சிடலாம். அப்ப ஆர் அப்படிங்கிறதுக்கான யூனிட் என்ன வருது? kg m ஸ்கொயர் m பவர் 4 டிவைட் பை m ஸ்கொயர் s பவர் 2 மோல் பவர் -1 k பவர் -1. நிறைய யூனிட்ஸ் வந்திருக்கு. ஓகே, டைமென்ஷன் என்ன வருது? m l ஸ்கொயர் t பவர் -2 மோல் பவர் -1 k பவர் -1. See, actually மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்துல பார்த்த பவர், பிரஷர், ஒர்க், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அந்த மாதிரி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அது இதுன்னு ஆரம்பத்துல பார்த்த மெக்கானிக்ஸ்ல வரக்கூடிய எல்லாத்துலயுமே இந்த MLT மட்டும்தான் வரும். நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய சாம்பாரா இருந்தாலும், பருப்பு குழம்பா இருந்தாலும், புளி குழம்பா இருந்தாலும், எதா இருந்தாலும் உப்பு, புளி, காரம், அவ்வளவுதான் இருக்கும். உப்பு, புளி, காரம். இது என்ன சார் கண்ணாப்புறான் இருக்கு அப்படின்னா, இது பிரியாணி. இதுல பட்டை, கசகசா எல்லாம் வந்துடும். இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, +2 பிசிக்ஸுக்குள்ள போனா மட்டும்தான் ஆம்பியர் வருவார். ஆம்பியர் 11th ஸ்கூலுக்கே போல. அதாவது 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மேக்னடிசம் கிடையாது, ஆம்பியர் இருக்க மாட்டார். அப்ப நீங்க ஒரு குவான்டிட்டியை பார்க்கும் போதே இது 11th பிசிக்ஸ்ல வரும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துடலாம். ஆம்பியர் வந்தா அது 12th பிசிக்ஸ்ல வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்னடிசம் போறேன். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட். magnetic pole strength. Magnetic field strength. Okay. ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னா, மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம பிசிக்ஸ்ல படிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று படிக்கிறோம். ஆம்பியர் என்ன சொன்னாருன்னா, இது ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். மேக்னட்டிசம்ங்கிறது எப்படி வருதுன்னா, எலக்ட்ரிக் கரண்ட்னால தான் வருது. ஒரு சர்க்குலர் காயில்ல கரண்ட் போனுச்சுன்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்குது. இயற்கையிலே சில பொருட்கள் காந்த தன்மையோட இருக்கே, நேச்சுரல் மேக்னெட்ஸ் அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாரு, எவ்ரி ஆட்டம் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்துல போகுது இல்ல, அதுதான் ஒரு டைனி கரண்ட் சர்க்குலர் பாத்துல போற மாதிரி, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்குது. ஓகே, அப்போ ஒரு சர்க்குலர் பாத்துல கரண்ட் போயிட்டு இருக்கு, இதோட ரேடியஸ் ஆர்.
அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் தி கரண்ட் இன்டு ஏரியா ஆஃப் த பாத். இது கரண்ட் அப்படின்னா ஆம்பியர், ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த யூனிட். ஓகே, புரியுதா? அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னா திஸ் இஸ் ஃபார்முலா வந்து கரண்ட் இன்டு ஏரியா. ஓகே, அப்போ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், டைமென்ஷன் ஏ எல் ஸ்கொயர் அல்லது எல் ஸ்கொயர். இத மாத்தி எல் ஸ்கொயர் ஏ எழுதலாமா? தாராளமா எழுதலாம். எல் ஏ ஸ்கொயர் எழுதலாமா? எழுதவே கூடாது. அப்ப டைமென்ஷன்ல நம்ம எழுதுற ஆர்டர் பிரச்சனை இல்லை, ஆனா எல்லுக்கு தான் ஸ்கொயர் இருக்கணும், ஏக்கு வந்து ஸ்கொயர் இருக்கக்கூடாது. கரெக்டா? எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் as y square x. We cannot say this is equal to x square y. We should not say. இல்லையா? ஒரு மேக்னெட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பீச் சாண்ட்ல போயிட்டு உருட்டி எடுத்தோம்னா நிறைய இரும்பு தூள்லாம் இந்த எண்ட்ல வந்து இப்படி ஒட்டிக்குது. அந்த எண்ட்ல தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அது பேரு போல் ஸ்ட்ரெங்க். அந்த போல் ஸ்ட்ரெங்க் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா, உடனே நீங்க மேக்னெட்டிக் டைபோல், ஓகே, சவுத் நார்த் ஆக்சியல் லைன், இதை எப்படி கம்பேர் பண்ணணும்? மைனஸ் கியூ பிளஸ் கியூ. எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன? P is equal to 2D into Q. அதே மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படிங்கிறது என்ன? 2L into M. So unification theory in physics. ஒரு லெசன் படிச்சோம்னா 9 லெசன் படிச்ச மாதிரி, ஏதோ பாஷா படத்து டயலாக் மாதிரி தான் அது. ஒரு லெசன் படிச்சா 9 லெசன் படிச்ச மாதிரி. ரைட். போல் ஸ்ட்ரெங்க் M வந்து 2L. சரி, இப்ப எம்முக்கு இதுதான் ஸ்மால் m தான் போல் ஸ்ட்ரெங்க். அப்ப எம்முக்கு என்ன ஃபார்முலா? M by 2L. ஓகே, அப்ப என்ன சார் யூனிட் வரும் அப்படின்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு யூனோ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், லெங்க்த்துக்கு யூனோ மீட்டர். இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆம்பியர் மீட்டர். சோ AL. That's a dimension for pole strength. We are ready to do it. இதை திருத்துறதுக்கு நான் ரெடி. ஆனா நீங்க வந்து ப்ராப்பரா படிச்சு எழுதணும். யாரு எவ்வளவு மார்க் வாங்குறீங்கிறது நான் நோட்டீஸ் போர்டில் போடுவேன், நீங்க பார்ப்பீங்க. நல்லா எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. ஒன்ஸ் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா இட்ஸ் a very good beginning for you to get into physics learning. தரோவா படிச்சிட்டோம் சார், இனிமே போங்க சார் the uses of dimension, அந்த வாட் இஸ் a dimension கண்டுபிடிக்க போறது. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு புக்கு கொடுப்போம், வந்துகிட்டே இருக்கு புக்கு. இப்பதான் உங்களுக்கு ரீநீட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிச்சு 21st. அதை வந்து டைப் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், புக்கு போடணும், பாயிண்ட் பண்ணணும், லாரியில் அனுப்பணும். இது டெல்லியிலேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த புக்கு எனி டைம் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 62 63 கேள்வி யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதில் 50 கேள்வி ஒன்லி திஸ். 63 கேள்வியில் 50 கேள்வி அல்லது 45 கேள்வி ஒன்லி டைமென்ஷன் அண்ட் யூனிட். சும்மா ஒரு 5 கேள்வி வெர்னியர் கேலிப்பர், ஒரு 5 கேள்வி ஸ்க்ரூ கேஜ், ஒரு 5 கேள்வி எரர்ஸ், ஒரு 2 கேள்வி சிக்னிபிகன்ட் ஃபிகர், அவ்வளவுதான். அதெல்லாம் 10 17 கேள்வி தான். மீதி எல்லாம் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். ஓகேயா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இதுக்கு. மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் B. என்ன ஃபார்முலால நம்ம B பார்க்கிறோம்? F is equal to BIL. The force experienced by a current carrying conductor placed inside a magnetic field is given by the formula F is equal to BIL. அப்ப நமக்கு தேவையான நபர் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அப்ப you can say B is equal to F divided by IL. F na force, kgm s minus 2, ஆம்பியர் மீட்டர், மீட்டரை கட் பண்ணிருங்க. அப்ப kg s minus 2 ஆம்பியர். What's the dimension? m t power minus 2 a power minus 1 கீழே இருக்கு. ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுக்கான டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம்.
இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? 57. So magnetic field strength பார்த்துட்டோம். Magnetic flux பார்க்கலாம். Magnetic flux, the number of magnetic lines passing through the given area. Magnetic flux பார்த்துட்டு let's find out what is magnetic permeability. Permeability பார்க்கலாம். ஓகேயா? So magnetic flux அப்படின்னா it is BA cos theta, and you know cos theta has no dimension. Trigonometry ratios, they don't have any dimension. So maximum flux is BA. B க்கு வந்து F by IL. F by IL. இப்பதான் எழுதணும். Bங்கிறது F by IL. அப்போ force அப்படின்னா kgms minus 2. I அப்படின்னா ஆம்பியர், L அப்படின்னா மீட்டர், ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் மீட்டர் கேன்சல். அப்ப யூனிட் என்ன வருது? kg m ஸ்கொயர் s minus 2 a minus 1. a minus 1. So what is the dimension? m l square t power minus 2 a power minus 1. Permeability அப்படின்னா the mu naught permeability. எந்த ஃபார்முலால இது வருது அப்படின்னா, இப்ப பாருங்க, ரெண்டு ஒயர் இருக்கு. இதுல கரண்ட் I1 வருது, இதுல கரண்ட் I2 வருது. Two current carrying conductors separated by a distance, parallel conductors. இது ரெண்டு கடையில ஒரு ஃபோர்ஸ் வருது. சேம் டைரக்ஷன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருது. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு வருது? mu naught I1 I2 L by 2 pi A அப்படிங்கிற ஃபோர்ஸ் வருது. சரி, இந்த ஃபார்முலால நமக்கு என்ன வேணும்? mu naught. அப்ப mu naughtக்கு ஃபார்முலா இதை வச்சு நான் எப்படி எழுதுவேன்? ஏதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் டூ கண்டக்டர்ஸ், இதை வச்சு தான் டெஃபினிஷன் ஆஃப் 1 ஆம்பியர்னா என்ன அப்படின்னு நம்ம பண்ணுவோம். சரி, mu naughtக்கு என்ன ஃபார்முலா சார் எழுதணும் அப்படின்னா, mu naught is equal to 2 pi ஒரு நம்பர், ஏங்கிறது டிஸ்டன்ஸ், எல்ங்கிறது லெங்த். அப்ப இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். புரியுதா? அப்ப mu naught is equivalent to, dimensionally equivalent to f by I square. You remember, you understand this? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பர்மியபிலிட்டின்னு கேட்டா f by I squareன்னு போட்டணும். பிகாஸ் இதுவும் 2 பைக்கு டைமென்ஷன் இல்ல, ஏக்கும் எல்லுக்கும் சேம் டைமென்ஷன். I1 I2 ஈக்குவல் கரண்ட்னு வச்சுக்கிட்டேன். அப்ப I square. Okay, what is the unit for this? kgms minus 2, கீழே I square இருக்கு, ஆம்பியர் பவர் minus 2. டைமென்ஷன் என்ன வரும்? ml t பவர் minus 2 a பவர் minus 2. Magnetic field intensity, அதுக்கு பேரு H. Magnetic field intensity அப்படின்னா H. Bங்கிறது mu naught H அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிப்பீங்க. H is equal to B by mu naught. So I write this formula here. H is equal to B by mu naught. So இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முன்னாடி போய் பார்க்க கூடாது. பரீட்சையில நம்ம எதையுமே பார்க்க முடியாது. நம்ம இந்த ஃபார்முலா எழுத முடியும். நம்மளால எழுதின உடனே பீனா நமக்கு தெரியும் f by IL. mu naughtனா mu naught சொல்லியிருக்கேன், f by I square. அப்போ mu naughtக்கு f I square ஞாபகம் இருக்கா? mu naught எங்க இருக்கு? இங்க இருக்கு, f by I square. b front பேஜ்ல இருக்கு, f by IL. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது? ஒரு I கேன்சல் ஆயிருது, f கேன்சல் ஆயிருது, f கேன்சல் ஆயிருது, I கேன்சல் ஆயிருது. இங்க என்ன இருக்கு? I by L ன்னு வருது. ஓகே, அப்ப வாட் இஸ் த யூனிட்? I by L அப்படின்னா மீட்டர் பவர் minus 1 ஆம்பியர். வாட்ஸ் த டைமென்ஷன்? L பவர் minus 1 A. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எழுதிக்கலாம். இந்த கிளாஸ் இந்த 60யோட இப்ப முடிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே படிச்சு பாருங்க. அடுத்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம். இப்ப 60 இதை அழிச்சிட்டுமா?
intensity of magnetization. அந்தந்த சாப்டர் படிக்கும்போது அந்தந்த குவாண்டிட்டி நம்ம படிப்போம். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்கு. ஓகே, அயர்ன், நிக்கல், காப்பர், இத மேக்னட்டா மாத்துறதுக்கு எது சிறந்தது? அப்ப நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும்போது அது எவ்வளவு மேக்னெட்டிக் மொமெண்ட் எனக்கு கிடைக்குது. சோ intensity of magnetization-ங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் மொமெண்ட் டிவைடட் பை வால்யூம். அடுத்த ஸ்டெப் ட்ரை பண்ணலாமா? மொமெண்ட்னா நான் சொல்லியிருக்கேன் கரண்ட் இன்டு ஏரியா, கீழே வால்யூம். சோ வீணு போட்டா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மாதிரி நினைச்ச கூடாது, வெலாசிட்டி நினைச்ச கூடாது, அதுக்காக அதை வால்யூம்னு எழுதியிருக்கேன். கரண்ட் அப்படின்னா ஆம்பியர், ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் அப்படின்னா மீட்டர் கியூப். therefore this is ampere by meter. So meter power minus 1 ampere. What's the dimension? L power minus 1 A. இதே தான் இங்கே வருது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னா B by mu naught. Intensity of magnetization அப்படின்னா moment by volume, but dimensionally they are same.